ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம பார்த்தீங்கன்னா, ஒரு 150 அடி தார் ரோடு பேஸ் இருக்கிற ஒரு 1 ஏக்கர் 14 சென்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த 1 ஏக்கர் 14 சென்ட் தோப்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ரோடு பேஸ் காமிச்சிடுறேன் பாருங்கள். உங்களுக்கு இந்த ரோடு பேஸ் பார்க்கும்போதே தெரியும். நமக்கு பார்த்தீங்கன்னா, இதிலிருந்து நம்மளோட பவுண்ட்ரி ஸ்டார்ட் ஆகுது அந்த கம்பம் வரைக்கும். ஓகே, நம்ம இதோட டீட்டெயில் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு எப்பவும் சொல்கிறது தான், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்து வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி லோ பட்ஜெட், உங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ராப்பர்ட்டியாக கூட இருக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாருங்கள், ரோட்லேருந்து நேராக நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இன்னொன்று, நம்மளோட இடம் ஏதாச்சும் நம்ம விற்கணும், இல்லை நம்ம வேறு ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய என்னோட நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம். நம்ம நல்லபடியாக அந்த இடத்த அமைச்சு கொடுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த 1 ஏக்கர் 14 சென்ட்டும் நமக்கு ஃபுல்லாகவே தென்னந்தோப்பாக தான் இருக்குது. மரத்துக்கும் எல்லாத்துக்குமே 15 வயசு கம்மி தான் மரமும் எல்லாம் ஒரே அளவு வயசு மரம் தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது நமக்கு சமசதுரமாக வந்துடும். சமசதுரமாக வரும்போது நீங்கள் முன்னாடியே ரோடு பேஸ் பார்த்துருப்பீங்க. ஈல்டு வாருங்க எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. ரோடு பேஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ சமசதுரமாக வரும்போது உங்களுக்கு பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபென்ஸ் போட்டு கேட்டு வச்சோம்னா, இப்போ நம்ம கார் இங்கே போகுது பாருங்கள், அப்படி நம்ம ஃபென்ஸ் போட்டு கேட்டு வச்சோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனி லுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஸ்கொயராக நமக்கு தெரியும். அதனால் எந்த பவுண்ட்ரி இழுத்து வராது. அதே மாதிரி இப்போ பாருங்கள் அவங்க எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு. இதில் இப்போ தான் உரம் வச்சுருக்காங்க. அது உங்களுக்கு நான் காட்டுவோம் பாருங்கள். இப்போ தான் ரீசெண்டாக தான் எல்லா மரத்துக்கும் உரம் வச்சுருக்காங்க. இப்போ ட்ரிப்பு போயிட்டுருக்கு பாருங்கள். அப்படி இருக்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு தனி போர் வந்துடுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதில் ஆல்ரெடி இபி சர்வீஸும் இருக்குது. ஸோ நமக்கு இபி சர்வீஸும் வந்துடுது. ரோடு பேஸும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், 180 அடி தார் ரோடு பேஸ் நமக்கு வந்துடும் அப்படின்னு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நமக்கு இவங்க இதில் ஒரு தொட்டி கட்ட போகிறாங்க. அதாவது நல்ல ஸ்கொயராகவோ இல்லை ரவுண்டாகவோ ஒரு ரிங்கு தொட்டி கட்ட போகிறாங்க. இப்போ நமக்கு போர் தண்ணி தொட்டியில் விழுந்து அப்புறம் ட்ரிப் மூலமாக நமக்கு இந்த எல்லா மரத்துக்கும் போகிற மாதிரி அவங்க இது பண்ணுறாங்க. ரெண்டாவது இப்போ தான் அவங்க ரீசெண்டாக உழவு ஓட்டியிருக்காங்க. அது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். உழவு ஓட்டி மரத்துக்கெல்லாம் பார்த்து எடுத்திருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இது லொக்கேஷன் அப்படின்னு பார்க்கும்போது பக்கத்தில் வீடுகளும் இருக்குது. ஸோ சேஃப் அண்ட் செக்யூரு. நமக்கு ரோடு பேஸும் வந்துடுது. லொக்கேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இது பொள்ளாச்சிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் சம்திங் தான் வரும். அதுவும் எப்படி வரும்னா, சமத்தூர் டு தொண்டாமுத்தூர் வழியாவோ இல்லை நம்ம சுங்கத்தில் இருந்தோ நம்ம போகிற மாதிரி வரும். பாருங்கள், உரம் வச்சுருக்காங்க. டாக்குமெண்ட்டுன்னு பார்க்கும்போது கையெழுத்துன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் எல்லாமே வீடு உங்களுக்கு காமிச்சிருப்பேன் பாருங்கள். கையெழுத்துன்னு பார்க்கும்போது ஒரே கையெழுத்து தான். அப்படி இருக்கும்போது டாக்குமெண்ட் கிளியராக இருக்குது. அவர் ஒருத்தர் பேரில் தான் இருக்குது. ரேட் வைஸ்ன்னு பார்க்கும்போது இவர் பார்த்தீங்கன்னா 68 ரூபா கேட்குறாரு இந்த 1 ஏக்கர் 14 சென்ட்டுக்கு டோட்டலாக. அதே இது உடனடி கிரயமாக இருந்தால் ஒன்றும் ரெண்டும் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மைண்டில் இருக்கார். ஏன்னா இப்போ இவர் இந்த அளவுக்கு செலவு பண்ணியிருக்காரு. ரெண்டாவது இதுக்கு பிஏபியும் இருக்குது. ஸோ இதுக்கு வாய்க்கா தண்ணியும் வந்துடுது. ஸோ பிஏபி, ரோடு பேஸு, இபி எல்லாமே இபி, அப்புறம் உங்களுக்கு போரு, எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்துடுது. நல்ல ஸ்கொயராகவும் வந்துடுது. அப்படி இருக்கும்போது இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஸ்க்ரீனில் தேடி நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம நல்லபடியாக பேசி முடிச்சு கொடுக்கலாம். அதே சமயம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா, இந்த இடத்த பற்றியோ இல்லை டாக்குமெண்ட் பற்றியோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அது என்னென்னு கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ பிலோ லோ பட்ஜெட் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு இந்த இடம் அதாவது லோ பட்ஜெட்னா பிலோ 1 crore பார்க்குறவங்களுக்கு இந்த இடம் பார்த்தா கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இது பிடிச்சவங்க கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.